ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரெடிமேட் இன்ஸ்டன்ட் சூப் பேஸ் தாங்க பண்ண போகிறோம். இது வெஜ் நான்வெஜ் ரெண்டு சூப்புமே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக பாசி பயறு, சுக்கு, பட்டை, பூண்டு சுட்டது அடுப்பில் வச்சு, பெப்பர், 3 கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி, முழு மல்லி, ஜீரகம், சோம்பு, இது இவ்வளோத்தையும் நம்ம நல்லா வறுத்து மிக்சியில் போட்டுட்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் சூப் பவுடர் ரெடி. இதை வச்சு வெஜ் நான்வெஜ் சூப் ரெடி பண்ணிக்கலாம். சூப் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி, மல்லி இலை இவ்வளோ ரெடி வேணும். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கிராப் உள்ளே வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம நண்டு சூப்பில் தாங்க இந்த இன்ஸ்டன்ட் சூப் பவுடர் ட்ரை பண்ண போகிறோம். மூடி வச்சு நல்லா வெந்ததும் இன்ஸ்டன்ட் சூப் பவுடர் அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக நண்டு காலெல்லாம் மட்டும் தனியாக வேக வச்சுருக்கேன். எதுக்குன்னா அந்த தோடை உடச்சி அந்த உள்ளே இருக்க ஃப்ளெஷ்ஷை மட்டும் நம்ம அந்த சூப்பில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளெஷ்ஷெல்லாம் ஃபஸ்ட் எடுத்து வச்சுட்டேன் ஒரு பவுலில். அதில் நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சு ரெடி ஆனதும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த நண்டை நல்லா பெப்பர் போட்டு நல்லா வறுவல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. சூப்பு ரெடி. நம்மளோட நண்டு பெப்பர் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இதே சூப் இன்ஸ்டன்ட் பவுடரை நான் ட்ரை முருங்கைக்கீரை பவுடர் வச்சுருக்கேன். அதில் ஒரு நாள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.